குரூப் 4 தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். 7ஆம் வகுப்பு பருவம் 3 கடந்த காணொளிகளில் 7ஆம் வகுப்பு பருவம் 1 மற்றும் பருவம் 2 ரெண்டுமே பதிவிட்டிருக்கோம். அதை ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். அதை புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் பதிவிட்டிருக்கோம். இப்போது 7ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1 முதல்ல தலைப்பு பாருங்கள், விருந்தோம்பல். அதில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள். மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம். மாறி என்றால் மழை என்று பொருள். ரெண்டாவது வினா பாருங்கள், நீர் உலையில் பிரித்து எழுதுக. நீர் ப்ளஸ் உலையில். மூன்றாவது வினா பாருங்கள், மாறி ப்ளஸ் 1 சேர்த்து எழுதும்போது மாறி 1 அப்படின்னு வரணும். ஓ வரக்கூடாது. மாறி 1 உயிர்மெய் எழுத்தில் தான் வரணும். அடுத்த தலைப்பு வயலும் வாழ்வும். அந்த வினாக்களை பாருங்கள். வயலும் வாழ்வும். உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர். நாற்று. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர். அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து சொல்லை பிரித்து எழுதுக. தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. நான்காவது வினா பாருங்கள், ஓடை ப்ளஸ் எல்லாம் சேர்த்து எழுதும்போது ஓடை எல்லாம் அப்படின்னு வரணும். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் கேட்குற வார்த்தை தான் எல்லாமே. அடுத்த தலைப்பு திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி. திருநெல்வேலியுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு உரைநடை பகுதி இது. முதலாவது வினா பாருங்கள், திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது. பாண்டிய மன்னரோட தொடர்புடையது. பாண்டிய மன்னரோட தொடர்புடைய மதுரை மட்டுமல்ல, திருநெல்வேலியும் கூட. அடுத்தது வினா பாருங்கள், இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். பொதிகை மலை. அவர் பாடிய மலை பொதிகை மலைக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாடினார். மூன்றாவது வினா, திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆறு. உங்களுக்கே தெரியும், திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு. பொறுத்துக்கு பாருங்கள், தன்பூரணை என்று அழைக்கப்படுகின்ற ஆறு பார்த்திங்கன்னா தாமிரபரணி. அக்கசாலை அப்படின்னா என்னென்னா, பொன் நாணயங்களை உருவாக்கும் இடம். தங்க காயின் உருவாக்குற இடம் தான் அக்கசாலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொர்க்கை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்து குளித்தல். கொர்க்கைங்கிறது இந்த பாண்டிய நாட்டு தலையோட துறைமுகமாக சொல்லுவாங்க. அதில் முத்து குளித்தல் அதிகமாக இருக்கும். கடலில் இறங்கி முத்து எடுக்கிறது. திரிகுடமலை. குற்றாலமலை தான் திரிகுடமலைன்னு வரும். திரிகுடமலை குற்றாலத்தில் தான் இருக்குது. திரிகுட ராசப் கைவராயர் பாடியனார் இல்லையா, அந்த திரிகுடமலை குற்றாலம். இயல் 1 முடிந்தது. ரெண்டாவது இயல் பாருங்கள். ரெண்டாவது இயலில் பார்த்தீங்கன்னா பாடல் புதுமை விளக்கு. ரெண்டாவது இயலில் வரக்கூடிய முதல் பாடல் புதுமை விளக்கு. அதில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள். இடராழி நீங்குகவே. இதில் தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அடிக்கோடினா அங்கே பாருங்கள், இந்த இடர் மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன மீனிங்? இடர்னா துன்பம்னு அர்த்தம். ஞானச்சுடர் பிரித்து எழுதுக. ஞானம் ப்ளஸ் சுடர். இன்பு ப்ளஸ் உருகு சேர்த்து எழுதுக. இன்புருகு. பொறுத்துக்கு பாருங்கள், அன்பு. அன்பே தகலியான்னு ஒரு பாடல் வரும். அதில் பாருங்கள், அன்பு தகலி. ஆர்வமே நெய்யாக அப்படின்னு வரும். சிந்தை இடுதிரியாக. ஞானம் விளக்காக. இந்த ஆழ்வார் பாடிய பாடல் அது. அடுத்த தலைப்பு அறம் என்னும் கதிர். காந்தியடிகள் எப்போதும் டேஷை பேசினார். வாய்மையை பேசினார். வாய்மைனா என்ன பொருள்னா உண்மைன்னு அர்த்தம். காந்தியடிகள் எப்போதும் உண்மையை பேசினார். ஏன்னா அவர் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி பொய்யே பேசியிருந்தாலும் அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உண்மையை பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது ஹரிச்சந்திரனுடைய நாடகம். அதனால் வாய்மையை பேசினார். வாய்மைனா உண்மைன்னு அர்த்தம். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் சொல். அறம் ப்ளஸ் கதிர் சேர்த்து எழுதுக. அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. இளமைக்கு ஆப்போசிட்டு முதுமை. பொறுத்துக்கு பாருங்கள், விளைநிலம். இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாகன்னு ஒரு பாடல் வருது. அதில்
இன்சொல் இனிமையான பேசுகிற இனிமையான சொல் நல்லா விளையக்கூடிய நிலத்திற்கு சமம். விதை, விதைனா சீட்ஸ், விதை, வித்து, விதைன்னு சொல்லுவாங்க. இந்த விதை எதுக்கு சமம்னா ஈகை. அடுத்தவனுக்கு கொடுக்கணும், கொடுத்து உதவுறது தான் விதை. இப்போ நம்ம ஒரு விதை போட்டால் பல விதை நம்ம முளைச்சி வருது இல்லையா, அந்த மாதிரி விதைனா ஈகை, கொடுப்பது. கலை வன் சொல். இப்போ பயிருக்கு நடுவில் முளைக்கிற அந்த கலைங்கிறது வன் சொல், தேவையற்ற சொற்கள் அப்படின்னு தான் வன் சொல் சொல்லுவாங்க. உரம், அந்த நல்ல பயிர் விளையிறதுக்கு நம்ம போடுகின்ற அந்த உரம் இருக்குங்க இல்லையா, இப்போ தான் கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அந்த உரம்ங்கிறது வாய்மை எருவட்டின்னு சொல்லுவாங்க. உரம்னா உண்மையை பேசுவது. அடுத்த தலைப்பு ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறி. ஒப்புரவுனா ஒன்றும் இல்லை, ஊருக்கே உதவுறதுக்கு பேர் தான் ஒப்புரவுன்னு சொல்லுவாங்க. அதில் முதலாவது வினா பாருங்கள். முதலாவது வினா, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஷ் நெறி. எந்த வகை நெறினா பொது உடைமை. ஒருத்தர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக வாழ்கிற நெறி பொது உடைமை. அதாவது செல்ஃபிஷாக இல்லாமல் எல்லாருக்கும் பொதுப்படியாக இருக்கிறது, பொதுநலமாக இருக்கிறதுக்கு பேர் தான் பொது உடைமை. செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு. ஒப்புரவு, அதாவது ஒரு செல்வம் இருந்தால் அது எல்லாருக்கும் பயன்படணும். ஒப்புரவுனா ஊருக்கே உதவுற மாதிரி செய்யக்கூடியது தான் ஒப்புரவுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த செல்வங்கிறது நம்மக்கிட்ட இருந்தால் இது எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்கிறது தான் சிறந்த வாழ்வுன்னு சொல்கிறாங்க, ஒப்புரவு வாழ்வு. அடுத்த வேணா பாருங்கள். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர். நல்லா கவனிங்க. வறுமைங்கிறது நம்மக்கிட்ட காசு பணம் இல்லாத அந்த வறுமைங்கிறது பிணி, அதுவே ஒரு நோய் தான்றாங்க. ஆனால் அந்த நோயை நீக்கிற மருந்து எதுறான்னு கேட்டால் செல்வத்தை என்ன சொல்லலாம், அப்போ மருந்து. அப்போ அந்த வறுமைங்கிறத நீக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்கணும். அப்போ அந்த மருந்து தான் அந்த வறுமைங்கிற அந்த பிணி, அந்த நோயை நீர்க்கின்ற மருந்து எதுறான்னு கேட்டால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம். இப்போ அந்த மருந்துங்கிறது எதை குறிக்குதுன்னா செல்வத்தை குறிக்கிறது. அடுத்தது பாருங்கள். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் டேஷ். பாரதிதாசன். உலகம் சாப்பிடும்போது நீ சாப்பிடு, உலகம் உடுத்த உடுப்பாய் அப்படின்னா உலகத்துக்கு நீ கொடுத்து உதவணும். உடுத்த உடுப்பாய் அப்படின்னா அந்த ஆடை. இதை சொன்னவர் யாருக்குன்னா பாரதிதாசன். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எளிது, அரிது, ரொம்ப எளிமையாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ரொம்ப ரேருன்னா அரிதுன்னு அர்த்தம். ஈதல், அடுத்தவனுக்கு கொடுக்கறது. அப்போ ஒருத்தன் கொடுக்குறான்னா அதை ஒருத்தன் வாங்கிக்கணும், ஏற்றல். அந்நியர், சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம அந்நியர்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டு உறவினர், இவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இரவலர், புறவலர். இரவலர்னா யாசகம் கேட்குறவங்க, இரவலர்னா யாசகம் பிச்சை கேட்குறவங்க இரவலர். அது கொடுக்குறவங்க புறவலர்னு சொல்கிறாங்க. இரவலர், புறவலர். அடுத்து ரெண்டாவது இல்லை திருக்குறள் பாருங்கள். திருக்குறள் வினா பாருங்கள். டேஷ் ஒரு நாட்டின் அரண் அன்று. ஒரு வயல்வெளி மட்டும் ஒரு நாட்டோட அரண்னா பாதுகாப்பு மட்டும் இல்லை, நல்ல காடு, மலை, தெளிந்த நீர், இது எல்லாம் தான் ஒரு நாட்டுக்கு அழகுன்னு சொல்கிறாங்க. வெறுமனே ஒரு வயல்காடு மட்டுமே ஒரு நாட்டுக்கு அரண் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். பிறப்பால், பிறப்பால் சொல்கிறார் இல்லையா, அதான் சொல்கிறார் இல்லையா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ பிறப்பால் மக்கள் அனைவரும் சமம், ஒத்த இயல்பு உடையவர்களே அப்படின்னு சொல்கிறார். அதனால் பிறப்பால் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்தது பாருங்கள். திருக்குறள் அடுத்த வினா பாருங்கள். நாடு என்ப பிரித்து எழுதுக. நாடு ப்ளஸ் என்ப. கண் ப்ளஸ் இல்லது, கண் நில்லதுன்னு வரணும். கண் நில்லது. இதற்கு 2 இயல் முடிஞ்சிருக்கு. அடுத்து 3வது இயல் பாருங்கள். மனித வாழ்க்கையில், தலைப்பு பாருங்கள், மழைப்பொழிவு. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது டேஷ் பொறுமை. இந்த பொறுமை ரொம்ப அவசியம் இல்லையா ஒவ்வொரு மனிதருக்கும். ஏன்னா ஆத்திரத்தில் சில பேர் அறிவு இழந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பொறுமைங்கிறது நம்ம வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. அப்போ மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர். என்ன, அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறவன் இந்த உலகம் முழுவதையும் ஆள நினைத்தாலும் அவனால் முடியும். அப்போ அந்த குணம் சாந்தம், அமைதியான அந்த குணம் அவங்ககிட்ட இருக்கணும். அப்போ அந்த உலகம்
இப்போ சாந்தகுணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மலை அளவு பிரித்து எழுதுக. மலை ப்ளஸ் அளவு. தன்னாடு பிரித்து எழுதுக. இது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும். தன்னாடு இப்படி சார் தன்மை ப்ளஸ் நாடுன்னு வருமா, எந்த நான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, டவுட்டே வேணாம். தன்னாடு தன்னு 2 சுழி இன்னும் வரும், நாடு வந்து தன்னகரனா வரும். அதனால் சேர்த்து எழுதும்போது வேணால் இது அப்படியே 2 சுழி நாவாக மாறும். சரிங்களா? தன்னாடு. இப்போ தன் ப்ளஸ் நாடு, இந்த ஈ தான் சரி. இவை ப்ளஸ் இல்லாது சேர்த்து எழுதும்போது இவை இல்லாது. பொறுத்துக்கு பாருங்கள். சாந்தம் அமைதி. சாந்தம்னா அமைதியாக இருக்கிறது. மகத்துவம் நல்ல சிறப்பாக இருக்கிறது. தாரணி தரணி எல்லாமே என்ன உலகம்தான். இரக்கம்னு என்ன கருணை. அடுத்த தலைப்பு தன்னை அறிதல். கூடுகட்ட தெரியாத பறவை டேஷ். குயில். குயில் போய் காக்காவோட கூட்டில் போய் கூடு கட்டிடுமா. அதுக்கப்புறம் அந்த முட்டை ஒழிஞ்சு அது குஞ்சு பறித்து அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வாழ்கிற கூடு நம்ம இருக்கிற இடமே வேறுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் வருத்தப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடு கட்ட தெரியாத பறவை குயில். தான் ஒரு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. தான் ப்ளஸ் ஒரு. அடுத்தது வந்து கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் ஆகுது. காயிதே மில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை பண்பு. ரொம்ப சிம்பிளாக இருப்பார் அவர். எளிமை பண்புக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் தான் காயிதே மில்லத். அடுத்தது பாருங்கள். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன மீனிங் அரபு மொழியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் பேசுகிற அரபு மொழி இல்லையா, அந்த அரபு மொழி சொல்லுக்கு என்ன பொருள்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் கலந்துக்கிட்டார். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று டேஷ் மேடை பேசிய இடம். அவர் எங்கே போய் பேசுகிறாரு, தமிழ் ஆட்சி மொழியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்கிறாருன்னா நாடாளுமன்றத்தில் தான் சொல்கிறார். எதிரொலித்ததை பிரித்து எழுதுக. எதிர் ப்ளஸ் ஒலித்தது. முதுமை ப்ளஸ் மொழி சேர்த்து எழும்போது முதுமொழின்னு வரும். அந்த மை வராது. சேர்த்து எழும்போது முதுமொழின்னு வரும். அடுத்தது லாஸ்ட்டு 3வது இலக்கணத்தை பாருங்கள். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். ஒரு பொருளின் பெயர் அதன் உறுப்பு. இப்போ வந்து மல்லிகை பூத்தது அப்படின்னா மல்லிகை செடி பூக்கலை, அந்த மல்லிகை பூ தான் பூத்துருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். சினைனா உறுப்புன்னு அர்த்தம். தமிழில் சினைனா உறுப்பு. நம்ம ஆங்கிலத்தில் பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த தமிழில் அந்த சொல்லுக்கு வந்து சினை அப்படின்னு பேர். கை ஒரு சினை, கண் ஒரு சினை, அந்தமாரி சினையாகு பெயர். இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு கை தேவைப்படுது அப்படின்னா இன்னும் ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கைகள் சினையாகு பெயர். மழை சடசடவென பெய்தது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி இலக்கணத்தில் கேட்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரியுதுங்க. இந்த சட மலை இந்த மாதிரி வந்தால் இரட்டை கிளைவுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சொற்கள் சேர்ந்தே வரும், பிரித்தா பொருள் தராது. இந்த மாதிரி சட மலை கல பல இந்த மாதிரி சேர்ந்தே வந்துச்சுன்னா அது இரட்டை கிளவி. கொஞ்சம் கேப் விட்டு வந்துடுது அப்படின்னா அது அடுக்குத்தொடர். அடுத்தது பாருங்கள். அடுக்குத்தொடரில் இப்போ மழை சடசடமாக பெய்ந்தது இரட்டை கிளவி. அடுக்குத்தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை அடிக்க வரலாம். 1 2 3 4 முறை கூட அடிக்க வரலாம். இப்போ வருக செல்க போ வா அந்த மாதிரி சொல்கிறேன்னு வைங்களேன். அப்போ எல்லா அடுக்குத்தொடர் வந்து 4 முறை கூட அடிக்க வரும். ஆனால் அதுக்கு மீனிங் இருக்கும். ஆனால் இரட்டை கிளவிக்கு வந்து சேர்ந்தே வரும். 2 சொல்லு சேர்ந்தே இருக்கும். சட மலை கல அந்த மாதிரி சேர்ந்தே வரும். பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. சரிங்களா? இதோட 3ஆம் பருவத்தில் 3 ஏழும் முடிஞ்சது. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறுமனே புக் பேக் கொஷின் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா நூல் வெளி, அதான் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புலாம் வரும் இல்லையா,
அந்த நூல்வெளியை வந்து ஒவ்வொரு வகுப்பிற்கும், அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இன்னொன்றும் தனித்தனியாக எடுத்து போடலான்னு பதிவிடலான்னு இருக்கோம். அந்த நூல்வெளி அதில் தான் வந்து பெரும்பாலான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி சில இடத்துல பாக்ஸ் கட்டி கொடுப்பாங்க. அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி வினாக்கள்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்களாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க. நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் தெரிவிக்கணும். அப்படி தெரிவித்தா தான் அதுக்கான என்னங்கிறத அடுத்த கட்ட முயற்சி நடக்க முடியும். சரிங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.